சேனல் பேசுகிறேன். நீங்கள் செட்டிநாட்டில் கொஞ்சம் பாத்திர கலெக்ஷன் வந்துருக்கு. நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம்ப்பா. வெங்கலம் முருகன் சிலைப்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இப்படி இப்படி பூஜை ரூமில் நிப்பாட்டிக்கலாம். நல்ல அழகான மயில் இருக்குது பார்த்தீங்களா? மயில் கீழே நாகம் வேல் வச்சுருக்காரு பாருங்க. நல்லா ஆசீர்வாதமானதோடு இருக்கார். அந்த மயிலோட இறகெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்கல சிலை உயரம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குதுப்பா. மீனாட்சி சிலைப்பா. நல்ல கிளி நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிளியோட வாழை பார்த்திங்களா? நல்ல இந்த அம்மா அம்சமாக இருக்காங்க. நல்ல பீடத்தில் நல்லா நிற்கிறாங்க. நல்லா இருக்குது. சிலை வந்து நல்ல பெரிய சிலைப்பா. உயரம் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. சிலை நல்லா வெயிட்டாக இருக்குதுப்பா. பார்த்திங்கன்னா இந்த கையா ஊழி பார்த்திங்கன்னா கோடு கூடாக இருக்குங்க. கோடு கூடாக இருக்கு பாருங்களேன். வரி வரியாக இருக்கும். நான் அந்த வரி தெரியணுங்கிறதுக்காகத்தே இந்த தண்ணி இந்த ஊற்றி நினச்சி வச்சுருக்கேன். பாலிஷ் பண்ணாமல் போட்டுக்குவா. பாலிஷ் பண்ண நல்லா இருக்கும் பாருங்க. இது ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிக்கும். இப்போ ரொம்ப இந்த கையாவூர்லாம் கிடைக்க மாட்டேங்குது. 11 இன்ச்சு இருக்குது வாயகலம். புல்கூடு பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. பூசணிக்காய் சட்டிப்பா. பித்தால் சாப்பாடு செய்யக்கூடியது. நல்லா பாலிஷ் பண்ணி உள்ளே வெள்ளியம் பூசியாச்சு. இது ஒரு 3 லிட்டர் பிடிக்கும். வாயகலம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. புல்கூடு பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. துளசி மடம்ப்பா. அதாவது பித்தளையில் வந்து துளசி மடம் பாருங்களேன். பாலிஷ் பண்ணியாச்சு. நல்லா இருக்குது. கீழே ஸ்டாண்டோடு இருக்குது. நம்ம இதில் சின்ன ஒரு பாக்ஸில் துளசி வச்சு நம்ம இது பண்ணலாம். இல்லை நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கிடலாம். 4.5 இன்ச்சு இருக்குதுப்பா. துளசி மரத்தோட அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குது. கீழே இந்த ஸ்டாண்டோட அகலம் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. இல்லை நம்ம இதுக்குள்ளே மண் போட்டு துளசி வச்சு நம்ம சாமியம் போடுறோம் அப்படின்னா நம்ம செஞ்சுக்கிடலாம். உள்ள நல்லா இருக்குது. விளக்குப்பா பார்த்திங்கன்னா நல்லா செயினோடய இந்த செயின் டிசைன்லாம் பாருங்களேன். இந்த அன்னத்தையும் கழட்டிக்கிடலாம். இந்த கலெக்டர் அன்னத்தையும் கொடுத்துருக்காங்க. நல்ல விளக்கு போட்டு எரிகிறது. நல்ல பள்ளம் நல்லா இருக்குது. நல்லா ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கு ஏற்றிக்கிடலாம். வேணுமா தனியாக கழட்டிக்கிடலாம்ப்பா. அன்னத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. கூட சேர்த்து பார்த்திங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குது. பார்த்திங்கன்னா 20 இன்ச்சு இருக்குப்பா. செயின் விளக்கு சேர்ந்து 20 இன்ச்சு இருக்குப்பா. அதாவது பீப்பாய் மாடலில் இருக்கிற வெங்கல மரக்காய் வரி வரியாக இருக்குது பார்த்திங்கன்னா. 2 பக்கமும் கைவிடி இருக்குது. இதில் அரிசியோ நெல்லை வச்சு நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கிடலாம். 4 இன்ச்சு இருக்குப்பா வாயகம். பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பிடிக்கும். 5 இன்ச்சு இருக்குது உயரம். ஒரு பருப்பு உருளிப்பா. பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா வெள்ளைன்னு இருக்கும். இந்த வெள்ளோடு பருப்புரி ரொம்ப ரேரு. சரிங்க. இதில் வெள்ளி அதிகமாக கலந்துருப்பாங்க இந்த வெள்ளோடு பருப்புருளியில். இது ஒரு 4.5 5 லிட்டர் பிடிக்கும். கேட்டிங்கன்னா நான் அளந்து ஊற்றி சொல்லிப்பேன். இப்போ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 8.5 இன்ச்சு இருக்குது வாயகம். புல்கூடு பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருங்களேன் எவ்வளோ நகாசு வேலை இருக்குதுன்னு. பூராமே நகாசு வேலை. அதுக்கு ஸ்டாண்டை பாருங்கள். அபிஷேகத்தை வச்சுக்கிடலாம் பாருங்க. ஸ்டாண்டை இதை கழட்டிக்கிடலாம். மாட்டிக்கலாம். இப்படி நல்லா ஸ்டாண்டோடே இருக்குதுப்பா. அகலம் பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருக்குதுப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் பிடிக்கும். ரசம் சாதம் குழம்பு இந்த மாதிரி வச்சுக்கலாம். மாவு தூண்டி வச்சுக்கலாம். பழைய வெள்ளியத்தோடையே இருக்குது. பாலிஷ் பண்ணல அப்படியே போட்டிருக்கேன். கெட்டியாக இருக்குது சட்டி. 6.5 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. நல்லா பிளங்காத ப்ரெஸ் பீஸ் இதுப்பா. பழைய வாழை சட்டி. அதே இவ்வளோ தூரம் சிகப்பாக இருக்கும். பால் கேனுப்பா. குமிழ் வச்ச பால் கேனு. இது ஒரு 5 லிட்டர் பிடிக்கும். எண்ணெயோ அந்த மாதிரி கூட ஊற்றி வச்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பழமையானது. வாயகலம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 1 அடி இருக்குப்பா. இந்த குமிழ் வச்சதெல்லாம் ரொம்ப ரேரு.
இப்போலாம் குமிழ் வச்சது கிடைக்காது. இந்த காப்பர் வீட்டெலாம் கொடுத்துருக்காங்க. கீழே பாதத்தோடு இருக்குது. காலிய வித்தியாசமாக இருக்கும். வெங்கல லோட்டா கீழே பாதம் இருக்குது. இது வந்து ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கக்கூடியது. வெங்கலம் 3/4 இன்ச்சு இருக்குது. வாயகலம் பாதம் இல்லாமல் உள்கூடு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. பாதத்தோடு சேர்த்து 5 இன்ச்சு வந்துடும். பழைய காலத்து அந்த காலத்து மணல் விளக்கு. இந்த மணல் விளக்குலாம் இப்போலாம் கிடைக்காது. இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மணல் விளக்கு. இந்த கலரே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கீழே பாதம் இருக்குது பாருங்க. இது ஒரு 1/4 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இதெல்லாம் மியூசியம் பீஸ் மாதிரிப்பா. 6.5 இன்ச்சு இருக்குது உயரம். 1/2 லிட்ரு பிடிக்கிற வெங்கல மாம்பழம் பூஜை. குட்டி டம்ளர் உள்ள அதுக்கேற்றாப்புல ஜோடியாக 3 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குப்பா. மெழுகுவர்த்தி ஸ்டாண்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பித்தளை, ஆனால் சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. விளக்குறதுக்கு செய்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்குன்னு தனித்தனியாக கழட்டிக்கலாம். இது 4மே தனியாக கழட்டிக்கலாம். இருக்குப்பா. உயரம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. துணை தீபம்ப்பா. வெங்கல துணை தீபம் 7 இன்ச்சு இருக்குது. நீளம் உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. நல்ல துணை தீபம். பெருமாள் விளக்குப்பா. எல்லாம் ஜோடியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பெருமாள் விளக்குலாம் கிடைக்க மாட்டேங்குது. இதோட திக்னஸ் பாருங்களேன் எவ்வளோ கணத்தில் இருக்குதுன்னு. நல்லா 1/2 இன்ச்சு கணத்தில் இருக்குது. அவ்வளோ கனமாக இருக்குது. விளக்கு ஒன்று அவ்வளோ கனம். 4.4 இன்ச்சு இருக்குப்பா உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. 2 ஒரே அளவுதே ஒரே டிசைன் பாருங்களேன். நல்லா இருக்குது. கனமாக இருக்குது விளக்கு. கோவல் தட்டுப்பா. 10.5 இன்ச்சு இருக்குது அகலம். நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குது. பூ வேலைப்பாடு பார்த்தீங்களா. இது நம்ம பூஜை பண்ணுறது கூட வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. 8 பேசன்ப்பா. அதாவது 6 பேசன் இருக்குது. குட்டி குட்டியாக நல்லா அழகாக இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. 6மே எடுத்தால் லேட்டாகும். அதனால இது மேலாக எடுத்துக்கிறேன். அடியில் இருக்கிறத 6.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. இன்னுமே 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வித்தியாசப்படும். இது பார்த்திங்கன்னா முறிச்சங்கு. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய சங்குன்னு வருங்க. 100 ml பிடிக்கும் அவ்வளோ பெரிய சங்கு. இது முறிச்சங்குதேப்பா. இது ஒரு 75 ml பிடிக்கும். நல்லா குழியாக இருக்குது. 4 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு இருக்குது. இது 4 இன்ச்சு இருக்குப்பா. உயரம் பார்த்திங்கன்னா இது 1.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. பாலிஷ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். முறிச்சங்கு. இது 2மே முறிச்சங்கு. ஆமாப்பா. குழந்தைகளுக்கு பால் சாதம் நெய் சாதம் ஊட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வெங்கலம் 6 இன்ச்சு இருக்குதுப்பா அகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. 3 பாதம் இருக்குது. செம்புப்பா. இது 100 ml பிடிக்கிறது. இது 1/4 லிட்டர் பிடிக்கிறது. இது 1/2 லிட்டர் பிடிக்கிறது. 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. இது 2.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. இது 2.25 இன்ச்சு இருக்குது உயரம். வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. இதில் குழந்தைகளுக்கு பருப்பு சாதம் நெய் சாதம் இந்த மாதிரி ஊட்டிக்கிடலாம். இந்த சட்னி இந்த மாதிரி கூட எடுத்து வச்சுக்கிடலாம். முறிய அடுப்பில் வைக்க முடியாது. பிழைங்கிடலாம். 4.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு 400 ml பிடிக்கும். தேங்காய்ப்பா. இந்த தேங்காய் எவ்வளோ சவுண்டு இருக்குது பாருங்க. இல்லை மணி மாதிரி இருக்குது. இது என்னென்னா கல்யாண வீடுகளில் பொண்ணு மாப்பிள்ளையே ஊற்றி விளையாடுவாங்கள்ல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் தேங்காய்க்கு எப்படி 3 கன்று இருக்குமோ அதே மாதிரி இருக்குதுப்பா. நீளம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குதுப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திப்பா. அதாவது இந்த மீனுடைய வால் மாதிரியே இருக்கும். ஆரம்பத்தில் போட்டிருந்தேன். அது வந்து மயில் மாதிரி இருக்கும். இது வந்து மீன் வடிவத்தில் இருக்குது. மீன் வால் வடிவத்தில். இது பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு வச்சுருப்பாங்க வீட்டில் அந்த காலத்தில் அரண்மனைகளில். பார்க்கறது கத்தி மாதிரியே தெரியாது. இது பாருங்களேன் பட்டன் மாதிரி இருக்கு பாருங்க. இதை இதுக்குள்ளே லாக் பண்ணிட்டோம்னா வெளியே எடுக்க முடியாது. இந்த குழந்தைகளே இப்படி செஞ்சாலும் எடுக்க முடியாது. அந்தளவுக்கு சேஃப்டி கத்தி. இப்போ சொறி இந்த ஒரு சத்தம் கேட்கும் பாருங்கள். அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு இதுவும் சத்தம் கேட்கும். இந்த
ஈஸியாக எடுக்க முடியாது, நம்ம பார்த்து தான் எடுக்கணும். நீளம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருக்குப்பா கத்தி. வெங்கல புத்தர் சிலைப்பா, தியானம் பண்ணுறது மாதிரியே இருக்காரு இருக்கு. உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. நல்ல தியானம் பண்ணுறாரு. அகலம் 2 இன்ச்சு இருக்குப்பா. தட்டுப்பா. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிசைன் வேலை பண்ணணும் பார்த்தீங்களா? உள்ளே அப்படியே தாமரை பூ மாதிரியே வரைஞ்சிருக்காங்க வருங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்னாகத்தே வரும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா குழவு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது கடைசல்னு சொல்லுவாங்க, இந்த கடைசல் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க வருங்க. இல்லை உயரமாக இருக்குது. இல்லை விளக்கும் வச்சுக்கலாம், இல்லை வெத்தலை வாக்கும் வச்சுக்கலாம். அந்த காலத்தில் விசேஷங்களில் வெத்தலை வாக்கு வைக்கிற தட்டு இது. 8 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் 6 இன்ச்சு இருக்குப்பா. இது 3மே முறி, அதாவது முறி தட்டுப்பா. இது ஓலை வட்டின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு 8.25 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. இது 8.25 இன்ச்சு இப்போ இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா இது 2 இன்ச்சு இருக்குது. இது 8.25 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. ஒன்றுக்குள்ள ஒன்று இப்படி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ரேருப்பா. பால் குடம்பா. இது வந்து ஒரு 3 லிட்ரு பிடிக்கும். பாயகலம் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. செட்டிநாட்டு பால் குடம் பார்த்திங்கன்னா இந்த கழுத்து உயரமாக இருக்கும். இது வந்து சாப்பாடு ஆக்கிற தேக்கு சாப்பாடு பிரியாணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த காலத்து தாமிரத்தை பார்த்திங்களா எப்படி செந்துரக்கமாக இருக்குது. இப்போலாம் இந்த மாதிரி கலர் கிடைக்காது. இப்போலாம் மஞ்சளாத்தே இருக்குது தாமிரங்கிறது. 7.5 இன்ச்சு இருக்குது பாயகம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து ஒரு 3லேருந்து 4 லிட்ரு பிடிக்கும்ப்பா. பழைய காலத்து பேர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கிள்ளி எழுத்து. இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த எழுத்து வந்திருக்கும். வெள்ளி எம்பூசியாச்சு. இடிகளுப்பா, நல்ல வெங்கல இடிகள். குழவியோட உயரத்தை பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குது. உரலோட உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. இன்ச்சு இருக்குப்பா. நல்ல கனம், ஒரு கையிலும் தூக்க முடியாது, அவ்வளவு கனம். இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு, வெங்காயம் தட்டுறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேன். இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வணக்கம்.